என் தங்கப்பிள்ளையே, நீ அழுத காலங்கள் எல்லாம் போதும். என் பிள்ளையே, நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உனக்கு சொல்லப் போகிறேன் என்று அர்த்தம். ஏனென்றால் இந்த நாளில்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. என்ன விஷயம் நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளைக் கண்டு பொறாமைப்படத் தொடங்கிவிட்டார்கள். ஏனென்றால் நீ இந்த நிலையிலிருந்து மீண்டு வர ஆரம்பித்து விட்டாய். அழுத கண்ணீருக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைக்கின்ற நேரம் வந்துவிட்டது. என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் கடந்து வந்து விடலாம் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிட்டாய். எல்லாவற்றிற்கும் இந்த வராகியும் ஒரு காரணம் என்பதில் உன் தாயானவள் எனக்கு அத்தனை மகிழ்ச்சி. என் பிள்ளையே, இத்தனை சோதனைகளுக்கு நடுவிலும் இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை எல்லாம் கடந்து நீ என் முன்னால் நிச்சயமாக அழ வேண்டாம். என் பிள்ளையே, நீ அழ வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இல்லை. ஏனென்றால் பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நீ நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை பலப்படுத்த வேண்டுமே தவிர ஒரு நாளும் உன்னை வாழ்க்கையில் தாழ்வடைய செய்யக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ முழுமையாக அனுபவித்து வாழத் தொடங்கு. எதனால் உனக்கு இவையெல்லாம் நடக்கிறது என்று யோசித்து அதன்படி என் குழந்தை நீ நல்லபடியாக வாழ வேண்டுமே தவிர இவர்கள் முன்னிலையில் ஒருபொழுதும் உன்னுடைய தரத்தை நீ குறைத்து கொள்ளாதே. நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் என்ன நடக்கப் போகின்றது, இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் அற்புதத்தை காண்பிக்கப் போகின்றது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா இதனை இத்தனை சீக்கிரமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சொல்வதற்கான காரணம், இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அற்புதம் ஒவ்வொன்றும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ளப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இதை நீ தெளிவாக கேட்டுக்கொண்டு அதன்படி அன்றைய நாளில் நடந்து விடுவாயானால் நம்ப முடியாத அதிசயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பது உறுதி. இதை இந்த வராகி என் மூலமாக உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் எனும் விதி இருக்கும் பொழுது அதை யாரால் மாற்ற முடியும்? என் பிள்ளையே, கஷ்டங்களும் துன்பங்களும் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதனால் என் பிள்ளையே, நீ சோர்ந்து போகாமல் என் வாக்கினை நம்பிக்கையோடு கேள். அம்மா எவ்வளவோ உன் வாக்கினை கேட்டாயிற்று, நல்லது நடந்தபாடில்லை என்று சொல்லி புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள். நான் நடத்தி கொடுக்கும் பொழுது உனக்கு முதலில் சற்று வேதனையாகத்தான் இருக்கும். இது நடக்குமோ நடக்காதோ என்றுதான் உன் மனதிற்கு தோன்றும். அப்படியானால் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற எத்தனையோ விதமான பிரச்சனைகளிலிருந்து உனக்கு நல்லதொரு நிலையை நான் கொண்டு வரப்போகிறேன் என்ற அர்த்தம். இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு விட்டாய், இனிமேல் கஷ்டப்படாமல் உன்னை பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதை நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகின்றேன். என் தங்கமே, நான் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களுக்காக ஒரு நாளும் நீ வேதனைப்படாதே. என் தங்கமே, இந்த நாள் என்னவென்று இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளை, நீ கவனமாக கவனித்து கொண்டு அதை உன்னுடைய வாழ்க்கையில் தெளிவாக செய்துவிடு. ஏனென்றால் இது கூட உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். அதனால் அன்றைய நாளை நீ விட்டுவிடக்கூடாது. என் குழந்தையே, 4/8/2024 இந்த தேதி ஆடி அமாவாசை நாள். என் பிள்ளையே, ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசை என்பது உன் வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் என் பிள்ளை சில விஷயங்களை நீ செய்தாக வேண்டும். உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போனவர்களானாலும் சரி, முன்னோர்களானாலும் சரி, அதற்கு முன்பாக உன் இல்லத்தில் இறந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அன்றைய நாளில் நீ வணங்க வேண்டும். அவர்களின் மனதை நீ குளிர வைக்க வேண்டும்.
அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களின் மனதினை நீ சந்தோஷப்படுத்தினால் மட்டும்தான் அது நடக்கும் என்பது உண்மை. என் பிள்ளையே, ஏன் தெரியுமா? ஆடி அமாவாசை நாளில் அவர்கள் உன் இல்லத்திற்கு நிச்சயமாக வருவார்கள். அவர்களை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயா என்பதனை அவர்கள் சோதிக்க நினைப்பார்கள். என் பிள்ளையே, அந்த நல்ல நாளில் அவர்களுக்கு பிடித்த உணவுப் பொருட்களை எல்லாம் படைத்து வைத்து நீ வழிபட்டால் நிச்சயமாக அவர்களினுடைய ஆத்மா உனக்கான அத்தனை நல்ல ஆசிகளையும் வழங்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை நன்மைகளையும் உனக்கு கொடுக்கும். என்ன கஷ்டங்கள் உனக்கு வந்தது என்பதனை புரிந்து கொண்டு அந்த கஷ்டங்களில் இருந்து உனக்கான நல்ல தெளிவினை நிச்சயமாக கொடுக்கும். எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து விட்ட என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று தோன்ற வைக்கும். அப்பேற்பட்டதொரு நல்ல விஷயங்களை இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்து கொடுப்பார்கள். இவர்களின் ஆசிகளை பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமானது. இறந்தது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் உன் மனதிற்குள் தெய்வமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ செய்ய வேண்டும். என் பிள்ளையே, அவர்களுக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் நீ படையலிட வேண்டும். முக்கியமாக தெய்வத்தை வணங்குகின்ற பூஜை அறையில் வைத்து இவர்களை ஒரு நாளும் வணங்கக்கூடாது. தனியாக வைத்து அவர்களுக்கு நீ பூஜைகளை செய்து அவர்களுக்கு படையலிட்டு அவர்களின் முன்னால் ஒரு சொம்பு நிறைய நீரை வைத்து நீ அவர்களை வணங்க வேண்டும். இது போன்ற நல்ல நாள் அவர்களை வணங்குவதற்கு உனக்கில்லை. குறிப்பு: என் பிள்ளை, அன்றைய நாளில் உன் இல்லத்தின் வாசலில் கோலமிடக்கூடாது. கோலத்தை கண்டால் அவர்கள் உள்ளே வராமல் சென்று விடுவார்கள். அவர்களை பற்றி நீ நினைக்கிறாய் என்றால் அந்த இல்லத்தின் வாசலில் கோலமில்லாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களின் மனது குளிர்ந்து இவர்கள் நம்மை நினைக்கின்றார்கள், நம்மை உள்ளே வரவழைக்க இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எண்ணி உன்னுடைய இல்லத்தை தேடி ஓடி வந்து விடுவார்கள். என் தங்கமே, பல பிரச்சனைகள் உன்னை ஆட்டி வதைத்த பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய கவலைகள் எல்லாம் எப்படியோ இருந்தது. உன்னோடு மிகவும் நெருக்கமான உறவு உன்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு சென்ற பொழுது யாரும் இல்லாதது போன்ற ஒரு வெறுமையையும் நீ உணர்ந்தாய். ஆனால் இந்த நாளில் அவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள் என்றால் அதைவிட சந்தோஷம் உனக்கு வேறென்ன இருக்க முடியும்? நீயோ மிகுந்த மன மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்பதற்கு தயாராகத்தான் இருக்கின்றாய் என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் இல்லை என்கின்ற ஏக்கம் உனக்குள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதனை நான் நன்கு அறிவேன். அவர்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டால் போதும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இந்த எண்ணத்தை நான் மெய்யாக்கி கொடுக்கின்றேன். உன்னுடைய இந்த எண்ணத்தை நான் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுக்கின்றேன். அதற்கு என் பிள்ளை, நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்களை நீ அன்று நினைத்து அவர்களுக்கு உணவு படைக்க வேண்டும். என் பிள்ளையே, அவர்கள் வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் நல்ல ஆசிகளை உனக்கு வணங்கிவிட்டுத்தான் செல்வார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம், இவர்களுக்கு அடுத்தபடியாக உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கக்கூடியவர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருந்து இறந்து போன முன்னோர்கள். என் பிள்ளையே, இதுவெல்லாம் சாத்தியமா என்று நீ யோசிக்கலாம். நிச்சயமாக சாத்தியமாகும். நம்பிக்கையோடு நீ அவர்களை வணங்கும் பொழுது, அதுபோல அன்றைய தினம் அவர்கள் உன் இல்லத்திற்குள் வரும் பொழுது உன் இல்லத்திற்குள் ஒரு நாளும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்கக்கூடாது. சண்டை சச்சரவுகளை கண்டால் அவர்கள் மனமுடைந்து போவார்கள். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை கண்டு அவர்கள் அந்த நாளில் மன மகிழ்ச்சியோடு இருந்து அந்த மகிழ்ச்சியில் உனக்கு வெற்றி வரங்களை அள்ளி கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். அதனால் என் பிள்ளையே, இப்பொழுதே உன்னை நீ தயார்படுத்திக்கொள். இந்த நாள் ஒன்று இருக்கின்றது. அதனால் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அந்த நாளில் நீ நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று எந்த நேரத்திலும் அப்பொழுது நின்று கொண்டு ஐயோ இவர்களுக்கு அது பிடிக்குமே இல்லையே என்றெல்லாம் புலம்பாதே. அதனால் தான் இத்தனை நாட்களுக்கு முன்பாகவே உனக்கு இந்த விஷயத்தை எடுத்து கொண்டு வந்து இந்த வராகி நான் சேர்த்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நல்லது நடக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் நீங்க போகின்றது. இவர்களை வணங்கி உனக்கான ஆசிகளை நீ பெற்றுக்கொள்ள இப்பொழுதே உன்னை நீ தயார்படுத்திக்கொள்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.